அகர வரிசைப்படி சொற்களை எழுதட்டுமா? அகர வரிசை தெரியும் பிள்ளைக்கு என்னென்னு வரும்? என்னம்மா அகர வரிசைன்றது இது? பானாவென்ன நானாவென்ன ஈன ஐயன்ன ஊனா ஊவென்ன ஓடரும்படி சொல்லுவோம். அதைத்தான் அகர வரிசை என்று சொல்கிறது. பாருங்க, முதலாவது ஆனாவில் முதலாவது சொல் வரணும். அப்போ முதலாவது ஆனாவில் என்ன சொல் இருக்குது இந்த இப்போ இதுக்குள்ள பார்த்து சொல்லுங்க. ஓகே, அப்போ அன்பு வந்து முதலாவதாக வரும். அன்பு. சரி, அப்போ ஆனாக்கு அடுத்து இனி என்ன வரணும்? ஆவன். ஆவன்னாவில் என்ன இருக்குது? சரி, அப்போ ரெண்டாவது ஆலயம். ஆலஜம். அப்போ ரெண்டாவது ஆலயம் வரணும். அடுத்த மூன்றாவது என்ன வரணும்? இலை. இலை. கெட்டிக்காரி. மூன்றாவது இலை. நான்காவது அடுத்தது ஈட்டி. ஓகே, ஈட்டி. அடுத்தது உரல். ஓகே, உரல். அடுத்தது இது எழுத தேவையில்லை, சொல்லுங்க. மூணாவது அடுத்து என்ன வரணும்? ஊர்தி. ஊவென்ன ஊர்தி. சரி, ஊர்தி வரும். அடுத்தது எலி வரும். எலி. சரி, அடுத்தது ஏணி. சரி, சரி, ஐயம். அடுத்தது ஓகே, ஒட்டகம். அடுத்தது ஒடு. சரி, அடுத்தது கடைசியா என்ன வரணும்? சரி, ஔவை. என்ன ஔவை என்று வரும் கடைசியா. சரி, குட். அடுத்தது இதை பாருங்க. அடுத்தது வந்து ககர வரிசை சொற்கள். நாங்கள் முதல் பார்த்தது அகர வரிசை. இப்போ ககர வரிசை. ககர வரிசை என்ன என்னென்னு வரும்? காணா காவன கீனா கீனா ஊடர். என்ன பாருங்க, முதலாவது என்ன வரணும்? இதுமா வரும். காணாலோடங்கிறது கண். என்ன இப்போ கண். முதலாவது கண் வரணும். அடுத்த காணாக்கு அடுத்து என்ன வரணும்? கெட்டிக்காரி. காடு. ரெண்டாவது காடு. அடுத்த மூன்றாவது கிளி. அடுத்தது கிளி. சரி, கிளிக்கு அடுத்து என்ன வரணும்? ஓகே, கீரை. கீரை இதில் இல்லையேம்மா. கீனாவில் என்ன இருக்கு? இதில் இருக்கிற சொல்லத்தான் சொல்லணும். கீரி. ஓகே, கீரி. அடுத்தது கீரிக்கு அடுத்தது குடை. ஓகே, குடை. அடுத்தது ஓகே, கூடு. கூடு. சரி, அடுத்தது அடுத்தது வரணும். கோனாக்கு எதம்மா கோனாக்கு அடுத்து என்ன? கோனாக்கு அடுத்து கவ்வென்னாலோமா? கௌரவம். அது கவ்வென்ன. அது கடைசியாக இல்லை வரும். இது கடைசியாக வரணும். அடுத்தது
குவன்னாகிறது கேனா அஞ்சு பாருங்க கேனாவில் இதில் இருக்கு கெடுதி கெடுதி சரி கேனாவில் கெடுதி அடுத்து எது வரும் கேனாக்கு அடுத்தது கேணி மூணு சொல்லி நீனா இல்லை கேணி சரி அப்போ அடுத்தது கேணி வரும் அதுக்கு அடுத்து என்ன வரணும் கேணிக்கு அடுத்தது கண்டுபிடிங்க டக்கு டக்குன்னு சொல்லணும் பிள்ளை கேனாக்கு அடுத்து என்ன கை என்னாவில் என்ன இருக்குது கை இருக்குது ஓகே கை அடுத்த கை என்னாக்கு அடுத்து கொடுமை கொடுமை கோணான கொடுமை சரி அடுத்தது கோடு டூனா கோடு காணுவா பார்த்து வாசிக்கணும் பிள்ளை எழுத்துலாம் தெரியும் இல்லை பிள்ளைக்கு கோடு அடுத்து என்ன வரணும் கடைசியாக எது வரும் கண்டுபிடிங்க கௌபன் அது லானான்னு சொல்லக்கூடாமா கௌபன்னா தான் இப்போ ஒற்றை கொம்பு காணா லானா மூண்டையும் சேர்த்து உம்மன்னா அந்த சேர்த்து சொல்லுங்க என்ன சொல்லது கௌரவம் கௌரவம் சரி அப்போ இது விளங்கிட்டோம் பிள்ளைக்கு அகர வரிசை ககர வரிசை அதே மாதிரி வேறு தகர வரிசை மகர வரிசை பகர வரிசையில் இருந்தால் செய்வீங்களோ